அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேச ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதம் 60% நல்லதும் 40% உடல்நிலையை பாதுகாக்க வேண்டிய அவசியமும் உள்ளது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ராசி அதிபதி 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அதனால் இவர்கள் சகோதரன் மேலே எவ்வளோ அன்பு காட்டினாலும் இவங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடும். மேலும் இவங்க செவ்வாய்க்காரகன் அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே இவங்க உடன் பிறந்தவர்கள் மேலே அதீத பாசம் வச்சுருப்பாங்க. அதனால் நிறைய நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. மேலும் இந்த மாதமும் அது தொடரும். அதனால் எச்சரிக்கையுடன் இருந்து உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள். இந்த மாதமும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இசைக்கருவிகள் வாங்க விருப்பமுடையவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதம். இசைக்கருவிகள் வாங்கலாம். கமிஷன் தொழில் நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம். கமிஷன் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது காய்கறி கமிஷன் வண்டி இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதம், ஆரம்பிக்கலாம். ஆன்மீகத்தில் புதுசாக ஒரு நாட்டம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, 2ஆம் பாவம், நம்ம வாக்குஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அப்படிங்கிறப்போ யாருக்கு வாக்கு தருவதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து வாக்களியுங்கள். சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை இந்த மாதம் வராது. அதனால் பல பேருக்கு இடையூறுகளும் முகசுளிப்புகளும் வந்து சேரும். எனவே வாக்கு கொடுக்கும் முன் யோசித்து கொடுங்கள். வேலை தேடுபவர்களுக்கு வருமானம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலைன்னா அழகு சாதன பொருட்கள் விற்கக்கூடிய ஸ்டேஷ்னரி, கிஃப்ட்டு ரெடி பண்ணி கொடுக்குற கடை, அந்த மாதிரி கடையில் வேலை கிடைக்கும். அதை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல மாதம். தொழிலாக செய்யலாம். மேலும் உடல்நிலையை பேணி காக்க வேண்டும். தூக்கம் வராமல் சிலருக்கு இருக்கும். டாக்டரை பார்த்து அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டு தூக்கத்தில் கவனம் செலுத்துங்கள். உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும். அடுத்து 3ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடம் சென்று விட்டார். மேலும் 3இல் செவ்வாய் இருப்பதால் சொத்தில் பிரச்சனை வரும். இதுவரை சொத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தீர்வாகும். பத்திரப்பதிவுனால் பிரச்சனை நிறையா வந்து சேரும். வீடும் வாடகை, ஒரு வீட்டிலேருந்து அடுத்த வீடு மாற்றணும், இந்த வீடு எனக்கு வாஸ்து சரியில்லை, இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வீட்டை மாற்றிக்கொள்ளலாம். அதுக்கான நேரம் இந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு இருக்குது. மேலும் பூர்வீக சொத்தை வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதம். பூர்வீக சொத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் வரும். இந்த மாதம் கட்டாயம் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும். பத்திரம் உங்கள் கையில் வரும். அதனால் அந்த பிரச்சனையை நீங்கள் எளிதாக தீர்த்துக்கொள்ள முடியும். சகோதரர்களிடையே கவனம் தேவை. மேலும் வீடு என்னால் சொந்த வீடு இல்லை, வாங்கணும், என்கிட்ட முழுமையாக பணம் இல்லை, தவணை முறையில் வாங்கலான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதம். தவணை முறையில் வாங்கக்கூடிய நேரத்துக்கு இந்த மாதம் நல்ல நாளாக பார்த்து உங்களுக்கு பிடித்தமான இடத்துல போய் நீங்கள் தவணை முறையில் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டு போடலாம். கண்டிப்பாக இந்த மாதம் ஆரம்பிச்சிங்க, அதாவது இந்த மாதம் நிலம் தவணை முறையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் அந்த நிலம் உங்கள் கைக்கு வந்துடும். சொந்த வீடு அமைகிறதுக்கான நேரம். அதே போல் அடிக்கடி தலைவலி ஏற்பட்டு மறதி அதிகமாகும். வீட்டில் அடிக்கடி சண்டையிட வேண்டாம்.
மனைவி கணவர்கிட்டயோ, கணவர் மனைவிகிட்டயோ மேசராசிக்காரர்கள் அதிகமாக கோபப்பட வேண்டாம். கோபத்தினால் மறதி உண்டாகிவிடும். அதனால் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து சேரும். அடுத்து 4வது அதிபதி 4ஆம் இடத்துல ஏற்கனவே குரு இருக்கிறார். இந்த முறை சூரியனும் புதனும் அதே இடத்தில் 4ஆம் இடத்துக்கு வந்து செய்கிறார்கள். அதனால் முன்ன சொன்னது தான், பூர்வீக சொத்தில் சண்டை சச்சரவு ஏற்பட்டு உங்கள் கையில் பூர்வீக சொத்து வந்து சேரும். இந்த மாதம் உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய நேரமாகும். எங்கள் அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, ரொம்ப நாளாக இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னமும் உடலில் ஒரு தெளிவு இல்லை, சரியாகவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தாய்க்கு உடல்நிலை குணமாகும். அதே போல் எங்கள் காட்டில் வந்து போர் போடணும்னு நினைக்கிறோம், இது வரைக்கும் சரியான ஊற்று கிடைக்கல, போர் போடலான்னு நினச்சா சரியான இடமும் அமையலை அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக போர் போடுறதுக்கான நேரம் வரும். அதே போல் போர் போட்டால் தண்ணீர் கட்டாயம் கிடைக்கும். மேலும் இதற்கு என்னிடம் பணம் இல்லை, உதவி செய்ய நண்பர்கள் இல்லை, சகோதரர்கள் யாரும் எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அவங்களுடைய மாமன் வழியில் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். மேசராசிக்காரர்களுடைய மாமன் வழியில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கலாம். மேலும் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இதுக்கு மேலே அவர்களுக்கு தொழிலும் சரி, வேலையும் சரி முன்னேற்றமாக இருக்கும். வருமானம் அதிகப்படியாக வந்து சேரும். மேலும் 5ஆம் இடத்தில் கேது பகவானும் புத பகவானும் வந்து சேருவதால் பூர்வீகத்தை விட்டு என்னால் அங்கே இருக்க முடியல, நான் வந்து எனக்கு நேரம் சரியில்லை, அதனால் நான் வந்து என்னோடய பூர்வீக வீட்டை விட்டு நான் வெளியூரில் போய் தங்கிட்டேன், ஆனால் எனக்கு பூர்வீகத்துக்கு போகிறது ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அவங்களுடைய பூர்வீக வீட்டுக்கு போகிறதுக்கான நேரம். பூர்வீக வீட்டுக்கு போய் சுபிட்சமாக வாழலாம். மேலும் 40 வயதுக்கு மேலே கல்வி கற்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அதற்கான விண்ணப்பத்தை பதிவு செய்து முயற்சி செய்யலாம். மேலும் இதில் வந்து ஏன் 40% தீமை இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல உடல்நிலை பாதிக்கப்படும், 2வது அலைச்சல்கள் அதிகமாகும், மேலும் உடன் பிறந்தார்களாலும் உறவினர்களாலும் அதிகப்படியான பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வந்து சேரும். இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய நேரமும் இது உங்களுக்கு கை கொடுக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு கட்டாயம் இந்த முறை இந்த மாதம் நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உடல்நிலையில் மட்டும் கவனம் வேண்டும். மேலும் 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் வந்து இருப்பதால் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும். அழகு சாதன துறையில் கண்டிப்பாக வேலை இருக்கும். மேலும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். நீங்கள் வழிபட வேண்டிய முக்கிய தெய்வங்கள் உங்கள் குலதெய்வம் மட்டுமே. உங்கள் குலதெய்வம் நினைத்தால் மட்டுமே நீங்கள் வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற முடியும். நன்றி. மேலும் ராசி பலன் தகவல்களையும் ஜாதக பலன்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆல் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.